வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். முதலியார்பேட்டை பகுதியில் கிளப்பில் பணத்தை கொள்ளையடித்து தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி கைது. காமராஜர் நகர் தொகுதி மாநில துணைத் தலைவர் தமிழரசி பிறந்தநாளை முன்னிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வாழ்த்து தெரிவித்தார். மகளிருக்கான இறகு பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் திருமதி ரமா வைத்தியநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை எக்ஸ் மேயர் நாராயணசாமி இறகு பந்து கழகம் நடத்திய மகளிருக்கான இறகு பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் திருமதி ரமா வைத்தியநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்கினார். லாஸ்பேட்டை எக்ஸ் மேயர் நாராயணசாமி இறகு பந்து கழகம் சார்பில் மகளிருக்கான இறகு பந்து போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த லோட்டஸ் இறகு பந்து கழகம், ஆடுகளம் இறகு பந்து கழகம், அப்துல் கலாம் இறகு பந்து கழகம், ஏஜிஎம் வேல்ராம்பட்டு இறகு பந்து கழகம் ஆகிய அணிகள் கலந்து கொண்டன. இதில் எக்ஸ் மேயர் லாஸ்பேட்டை இறகு பந்து கழகத்தின் அணியை சேர்ந்த வீராங்கனைகள் தீபா நாயர் மற்றும் லக்ஷ்மி ஆகியோர் முதல் பரிசை தட்டிச் சென்றனர். இரண்டாம் பரிசினை ஏஜிஎம் வேல்ராம்பட்டு அணியை சேர்ந்த ஹன்சி மற்றும் கார்த்திகா பெற்றனர். இதில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியாரும் கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலருமான திருமதி ரமா வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் சாய் இறகு பந்து கழக இயக்குனர் முத்து கேசவலு மற்றும் எக்ஸ் மேயர் விளையாட்டு கழகத்தின் நிறுவனர் திரு ஸ்டாலின் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். முன்னதாக ஆசிரியர் கோ செழியன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார். நிறைவாக எக்ஸ் மேயர் இறகு பந்து கழகத்தின் செயலர் நாகராஜ் அவர்கள் நன்றி உரை ஆற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை எக்ஸ் மேயர் இறகு பந்து விளையாட்டு குழுமத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் கிளப்பில் பணத்தை கொள்ளையடித்து தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி மற்றும் அவரது கூட்டாளியை நாட்டு வெடிகுண்டு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தின் கீழே ஜான்பால் நகரில் மணமகிழ் மன்றம் செயல்பாட்டு வந்தது. இங்கு ஓய்வு பெற்ற அதிகாரிகள், தொழில் அதிபர்கள் உட்பட
பலர் அனுமதியின்றி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி இரவு பலர் அங்கு சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது திடீரென அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்தவர்களை கத்தியை காட்டி மிரட்டி சூதாட்டத்திற்காக வைத்திருந்த பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தெற்கு பகுதி போலீசார் சூப்பரண்ட் லோகேஸ்வரன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது விசாரணையில் வாண்டரப்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடி வினோத் உட்பட 4 பேர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் முக்கிய குற்றவாளியான வினோத்தை தவிர மீதம் உள்ளவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் முக்கிய குற்றவாளியான வினோத் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் அவர் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை பகுதியில் சுற்றித் திரிவதாக சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு கிடைத்த தகவலை வைத்து அங்கு சென்ற போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது வினோத் தனது கூட்டாளி திலீப்புடன் ஏரிக்கரை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்பொழுது போலீசார் இருவரையும் மடக்கி பிடித்து கைது செய்து அவர்களிடம் இருந்த நாட்டு வெடிகுண்டு, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் போலீசாரை கண்டவுடன் தப்பி ஓட முயன்ற பொழுது இருவரும் கீழே விழுந்ததில் வினோத்திற்கு கையில் முறிவு ஏற்பட்டது. கேஸ் ஒன்று போட்டிருக்கோம். ரீக்ரியேஷன் ரூம் கிளப்பில் வந்து ஒன்று ராபரி நடந்தது. அது சம்மந்தமாக வந்து அதில் ஃபஸ்ட்டு குற்றவாளி வந்து வினோத், திலீப் அவங்கள வந்து நாங்கள் தேடிட்டே இருக்கிறோம். நேற்று வந்து 12 மணிக்கு எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது. ஒரு ஏரிக்கரையில் வந்து ஒரு காரில் வந்து போகிற மாதிரி வந்தது. இன்ஃபர்மேஷன் வந்தவுடனே நாங்கள் வந்து ஒரு க்ரைம் டீமு எஸ்ஐ இளவரசனும் க்ரைம் டீமு போய் நாங்கள் வந்து பார்க்கும்போது அவங்கள பார்த்தோன்னே எங்கள் ஜீப்பு பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிட்ட வந்து வினோத் வந்து ஓடி நாங்கள் வந்து பிடிச்சும்போது அவர் கீழே வந்துட்டார். கீழே வந்தோடனே கை வந்து அடிபட்டிருக்கு. கையில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டேஷன் கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவர் வந்து இந்த கேஸு இப்போ போன டொக்கேட்டி கேஸில் வந்து 4,30,30,000 வந்து பணம் வந்து எனக்கு திருட்டு இருக்காரு. அந்த பணத்தில் வந்து இந்த கார் வந்து வாங்கியிருக்காரு. 2 லட்சத்தில் வந்து வாங்கியிருக்காரு. பாக்கி எல்லாம் செலவு பண்ணிட்டாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து. அந்த சம்மந்தமாக வந்து இன்றைக்கி அந்த கார் செக் பண்ணும்போது நாங்கள் பிடிக்கும்போது கார் செக் பண்ணும்போது 2 பாம்பு 2 கத்தி இருந்தது. அது நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஒரு அன்பு ரஜினி கேஸில் வந்து பழி வாங்குறதுக்காக அவர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அது காமராஜர் நகர் தொகுதி முன்னாள் கவுன்சிலரும் மாநில துணைத் தலைவருமான தமிழரசி பிறந்த நாளை முன்னிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வாழ்த்து தெரிவித்தார். காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பிறந்த நாளில் புதுவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு AVS அவர்கள், முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி, புதுவை பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் திரு ஷாஜகான், புதுவை ஜெயின் சமூக நிர்வாகிகள், தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சாய் இளங்கோவன் அறக்கட்டளை மற்றும் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் செஸ் அகாடமி இணைந்து நடத்திய மாபெரும் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சாய் இளங்கோவன் அறக்கட்டளை நிறுவனர் இளங்கோவன் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி சாய் இளங்கோவன் அறக்கட்டளை மற்றும் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் செஸ் அகாடமி சார்பில் மாபெரும் செஸ் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா ரெட்டியார்பாளையத்தில் உள்ள காவிரி நகரில் அமைந்துள்ள செஸ் அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் புதுவை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டியில் பங்கேற்றனர். இதனையடுத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா அகாடமி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சாய் இளங்கோவன் அறக்கட்டளை நிறுவனர் இளங்கோவன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சாய் இளங்கோவன் அவர்கள் தனது சொந்த செலவில் புத்தகம் உள்ளிட்ட பள்ளி உபகரணங்களை வழங்கினார்.
இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செஸ் அகாடமி நிர்வாக இயக்குனர் பர்ஹான், வாசு மற்றும் அரசு நடராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் பெற்றோர்கள், மாணவர்கள், செஸ் அகாடமி ஊழியர்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காண்டம்மன் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிவபெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரில் கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காண்டம்மன் திருக்கோவிலில் சனி பிரதேசத்தை முன்னிட்டு சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் செய்திருந்தனர். புதுச்சேரி ஏனம் கொத்தப்பேட்டாவில் சித்தி விநாயகர் மல்லாடி கிருஷ்ணராவ் அசோசியேஷன் சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 10 கிலோ லட்டு தயாரித்து ஏலம் விடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏனம் பகுதிக்கு உட்பட்ட கொத்தப்பேட்டா பகுதியில் சித்தி விநாயகர் சங்கம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் அசோசியேஷன் மற்றும் பேனு பெத்தசுவாமி இணைந்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு நடத்தி மேலும் 10 கிலோ லட்டு ஒன்று தயாரிக்கப்பட்டு விநாயகர் லட்டை ஏலம் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ரக்ஷா ஹரிகிருஷ்ணா என்பவர் ரூபாய் 6000ற்கு ஏலம் எடுத்தார். ஏலம் எடுத்த லட்டுவை திரு மல்லாடி சாமியுல் அவர்கள் லட்டுவை ஏலம் எடுத்தவருக்கு வழங்கினார். மேலும் இதில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் ஏலம் எடுத்த லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்திரா இண்டென் சர்வீஸ் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள்: சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக் கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு. இதுவே எங்கள் இலக்கு. முகவரி: இந்திரா இண்டென் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. டிகே நரம்பியல் மறுவாழ்வு மையம், ஸ்வஸ்திக் அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. டிகே நரம்பியல் மறுவாழ்வு மையம், ஸ்வஸ்திக் அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சார்பில் இலவச மருத்துவ முகாம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சிறப்பு எலும்பு மற்றும் முதுகு தண்டுவட நிபுணர் டாக்டர் துபே லாட்டரி, உதவி ஆளுநர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். இதில் பக்கவாதம், எலும்பு முறிவு மற்றும் தேய்மானம், சுளுக்கு, தசைப்பிடிப்பு, கழுத்து மற்றும் முதுகு வலி உட்பட அனைத்து விதமான மூட்டு வலி இங்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முன்னதாக டாக்டர் சத்யவண்ணன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் ரோட்டரி சங்க தலைவர் பாரதிதாசன், செயலாளர் கார்த்திகேயன், பொருளாளர் சக்திவேல், டாக்டர் நவசக்தி, டாக்டர் சாய் தர்ஷினி, டாக்டர் இளவழகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மண்டே திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அங்கே நீங்கள் வரலாம். ஏதோ ஹெல்ப் தேவைப்படுதுன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். காராமணிக்குப்பம் மாரியம்மன் நகர் குடியிருப்போர் நலசங்கங்கள் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. காராமணிக்குப்பம் மாரியம்மன் நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. தலைவர் சாந்தமூர்த்தி, செயலாளர் ரவி, பொருளாளர் ஏழுமலை, இணை செயலாளர் நாகலிங்கம், ஏழுமலை ஆகியோர் பெயர் பலகையை திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிளேடு இருந்தா பிளேடு கொடு. பின்னாடி கட்டி வச்சுக்கிட்டு இருங்க அந்த பக்கமா அவுத்து. காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தினை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடியின் பிறந்த நாளையொட்டி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மடுவுப்பேட் டோபிகானாவில் முதியோர்களுக்கு போர்வை, ஜமக்காலம் வழங்கும் விழாவை பாஜக தலைவர் சுவாமிநாதன், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 71வது பிறந்த நாளை சேவா சமர்ப்பண நிகழ்ச்சியாக பாஜகவினர் ஒரு வாரமாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மடுவுப்பேட் மற்றும் டோபிகானா பகுதியில் முதியோர்களுக்கு போர்வை, ஜமக்காலம் இலவசமாக வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில தலைவர் சாமிநாதன், ராமலிங்கம் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு போர்வை மற்றும் ஜமக்காலத்தை வழங்கி விழாவினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர்கள் லதா, ஜெயந்தி, மகளிர் அணி பொது செயலாளர் கனகவள்ளி, மாவட்ட தலைவர் வள்ளி, தொகுதி தலைவர் சோமசுந்தரம், மாநில எஸ்சி அணி தலைவர் ஆறுமுகம், செயலாளர் அருண்குமார், பொருளாதார அணி இணை அமைப்பாளர் நமச்சிவாயம், பாஜக பிரமுகர் சுரேஷ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் சீனிவாச பெருமாள், வல்லுநர் அணி துணைத் தலைவர் பொறியாளர் ரமேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். பொது செயலாளர் பிரியங்கா காந்தி தலைமையில் உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் எதிர்கொள்ளும் என சல்மான் குர்ஷித் தெரிவித்தார்.
உத்தரப்பிரதேசத்தில் தற்போது யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கிறது. இம்மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் பணிகளை தொடங்கி உள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளரான பிரியங்கா காந்தியின் தலைமையில் தேர்தல் பணிகள் நடைபெறுகின்றன. இந்த முறை பிரியங்கா காந்தி முதல்வர் வேட்பாளராக களமிறங்கலாம் என தெரிகிறது. இது பற்றி கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய மந்திரியுமான சல்மான் குர்ஷித் பிரியாக்ராஜ் நகரில் செய்தியாளரிடம் கூறியதாவது: கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தலைமையில் உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தல் காங்கிரஸ் எதிர்கொள்ளும். ஆனால் முதல்வர் வேட்பாளராக களம் இறங்குவதா வேண்டாமா என்பது குறித்து அவர்தான் முடிவு செய்வார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவி குறித்து கேள்வி எழுப்புகிறீர்கள். கட்சிக்கு ஏற்கனவே தலைவர் உள்ளார். இன்னொரு தலைவர் தேவையில்லை. கட்சி தலைமை குறித்து எங்களுக்கு திருப்தி உள்ளது. வெளியில் உள்ளவர்களுக்கு திருப்தி இல்லை என்பது போல் தோன்றுகிறது. இவ்வாறு அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே தூங்கும் இளைஞர் ஜப்பானில் வசித்து வருகிறார். ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் தைசுகே ஹோரி. இவர் ஜப்பான் ஷார்ட் ஸ்லீப்பர் அசோசியேஷன் தலைவராக பதவி வகித்து வருகிறார். கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே இவர் தூங்குகிறார். இதனால் மிகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதாக ஹோரி கூறுகிறார். மேலும் தூங்கும் நேரத்தை எப்படி குறைப்பது என்பது குறித்து நூற்றுக்கணக்கானோருக்கு பயிற்சி அளித்து வருகிறார். இது தொடர்பாக தைசுகே ஹோரி கூறியதாவது: எல்லோரையும் போல நானும் 8 மணி நேரம் தூங்கிக் கொண்டு இருந்தேன். ஆனால் பல வேலைகள் பாதித்தன. எனவே தூங்கும் நேரத்தை குறைக்க தொடங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து 12 ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே தூங்குகிறேன். சில நாட்களில் அரை மணி நேரத்திற்கும் குறைவாக கூட தூங்குகிறேன். இதனால் உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளார். 2.5 கோடி தடுப்பூசி போட மோடி பிறந்தநாள் வரை காத்திருந்தது ஏன்? ப. சிதம்பரம் கேள்வி. பிரதமர் மோடி பிறந்தநாளை ஒட்டி நேற்று முன்தினம் நாடு முழுவதும் சிறப்பு தடுப்பூசி முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டன. இதனால் அன்று ஒரே நாளில் 2.5 கோடிக்கு மேற்பட்ட தடுப்பூசி செலுத்தி சாதனை நிகழ்த்தப்பட்டது. மொத்த தடுப்பூசி எண்ணிக்கையில் ஐரோப்பாவை இந்தியா மிஞ்சிவிட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியா புதிய மைல்கல் சாதனை படைத்திருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய அலுவலகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் 2.5 கோடி தடுப்பூசி போடப்படும் நாட்கள் நிறைய வர வேண்டும் என்று ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். இதுதான் நாட்டுக்கு தேவை என்று கூறியுள்ளார். முன்னாள் மத்திய நிதி மந்திரி ப. சிதம்பரமும் விமர்சித்துள்ளார். அவர் கூறியிருப்பதாவது: 17ஆம் தேதி 2.5 கோடி தடுப்பூசி போடப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் இதற்காக ஏன் மோடி பிறந்தநாள் வரை காத்திருக்க வேண்டும்? ஒருவேளை மோடி பிறந்தநாள் டிசம்பர் 31ஆம் தேதி என்றால் ஆண்டின் கடைசி நாளில்தான் 2.5 கோடி தடுப்பூசி போடுவார்களா? தடுப்பூசி போடுவது என்பது பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுவது போன்றது அல்ல. தடுப்பூசி போடுவது ஒரு திட்டம், ஒரு தொடர் நடவடிக்கை. இதை பிறந்த நாளில் மட்டுமின்றி தினம்தோறும் விரைவுபடுத்த வேண்டும். 18 வயதுக்கு மேற்பட்டோரில் 1/3 பங்கு பேர் இன்னும் 1 டோஸ் தடுப்பூசி கூட போடவில்லை. 21% பேர் மட்டுமே 2 டோஸ் போட்டுள்ளனர். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலியார்பேட்டை பகுதியில் கிளப்பில் பணத்தை கொள்ளையடித்து தலைமறைவாக இருந்த பிரபல ரவுடி கைது. காமராஜர் நகர் தொகுதி மாநில துணைத் தலைவர் தமிழரசி பிறந்தநாளை முன்னிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வாழ்த்து தெரிவித்தார். மகளிருக்கான இறகு பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் திருமதி ரமா வைத்தியநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.